நண்பர்களே, இன்று நாம் எவ்வாறு வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் வேலை செய்கிறது என்பதை பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். 2004ஆம் ஆண்டு 3 நண்பர்கள் சேர்ந்து வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் என்ற கடையை டெல்லியில் துவங்கினர். அவர்களது கடையில் மக்களின் ஆரோக்கியத்திற்கு தேவைப்படும் ஃபுட் சப்ளிமெண்ட்டுகளையும் மற்றும் அன்றாடம் தேவைப்படும் பொருட்களான சோப்பு, ஷாம்பு போன்றவற்றை வைத்திருந்தனர். ஒரு நாள் ஒரு கஸ்டமர் கடைக்கு வந்தார். அவருக்கு தேவையான பொருட்களை வெஸ்டீஜ் கடையில் வாங்கினார். கடைக்காரர் பொருளுடன் பில்லை சேர்த்து கொடுத்தார். பொருள் வாங்கியவர் பில்லை பார்த்துவிட்டு எம்ஆர்பியை விட குறைந்த விலையில் இருப்பதைக் கண்டு ஏன் என்று கேட்டார். அதற்கு கடைக்காரர், என்னை விட நீங்கள் அதிக லாபம் பெறுவதற்காக உங்களுக்கு நான் 10 முதல் 20% தள்ளுபடியில் தந்ததாக சொல்லி சிரித்த முகத்தோடு கூறினார். அது மட்டுமல்லாமல், அடுத்த முறை எங்கள் கடைக்கு நீங்கள் வரும்பொழுது அதிக நன்மைகளை பெறுவீர்கள் என்று கடைக்காரர் கூறினார். அடுத்த மாதம் மறுபடியும் அந்த கஸ்டமர் அதே கடைக்கு சென்றிருந்தார். இந்த முறையும் பொருட்கள் மீது தள்ளுபடி கிடைத்தது. அது மட்டுமல்லாமல் இலவச பொருட்களும் கிடைத்தது. அந்த இலவச பொருட்களை பற்றி கஸ்டமர் அந்த கடைக்காரரிடம் ஆச்சரியத்துடன் கேட்டார். கடைக்காரர் கஸ்டமரிடம் அவர் வழக்கமான வாடிக்கையாளராக இருப்பதால் இலவச பொருட்களை கொடுத்ததாக கூறினார். அடுத்த முறை மேலும் நன்மைகளை பெறுவீர்கள் என்று கடைக்காரர் கூறினார். அடுத்த முறையும் அந்த கஸ்டமர் வெஸ்டீஜ் கடைக்கு வந்தார். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் வெஸ்டீஜ் கடையில் வாங்கினார். இம்முறை தள்ளுபடியும் இலவச பொருட்களையும் கஸ்டமருக்கு கொடுத்து மேலும் ஒரு செக்கையும் கையில் கொடுத்தார். அந்த செக்கின் மதிப்பு மிக குறைவாக இருந்த போதிலும் கஸ்டமருக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் வேற எந்த ஒரு கடைக்காரரும் தான் வீட்டுக்கு வாங்கிய பொருட்களுக்கு ₹1 கூட சன்மானமாக கொடுத்ததில்லை. கஸ்டமர் செக்கை வாங்கியவுடன் அந்த செக்கை பற்றி கடைக்காரரிடம் கேட்டார். அதற்கு வெஸ்டீஜ் கடைக்காரர், எங்கள் கடையின் மீதும் எங்கள் பொருட்களின் மீதும் உள்ள நம்பிக்கையின் காரணமாக என்று சிரித்த முகத்துடன் கூறினார். அத்துடன் மேலும் வருமானம் பெற இந்த கடையை பற்றி உங்கள் நெருங்கிய நண்பர்களிடம் கூறுமாறு கூறினார். அதேபோல் அந்த கஸ்டமரும் தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் என அனைவருக்கும் வெஸ்டீஜ் கடையை பற்றியும் அதன் மூலம் பெற்ற நன்மைகள் பற்றியும் கூறினார். திகைத்து போன அனைவரும் அந்த கடைக்கு போக முடிவெடுத்தனர். அவர்களும் அந்த சலுகையை பெற்றனர். அடுத்த முறை அந்த கஸ்டமர் அந்த கடைக்கு வந்தார். கடைக்காரர் அவரை சிறந்த முறையில் வரவேற்றார். இம்முறை பொருட்கள் வாங்கிய போது சலுகையும் கிடைத்தது. மேலும் கடைக்காரர் ஒரு செக்கையும் கொடுத்தார். இம்முறை செக்கின் மதிப்பு மிக அதிகமாக இருந்தது. கஸ்டமர் இதை பற்றி அவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் என அனைவரிடம் சொல்லி தான் செய்ததைப் போலவே செய்ய சொன்னார். அவர்களும் செய்தார்கள். ஒரு சில மாதத்திலேயே அவருடைய செக்கின் மதிப்பு அவரது வருமானத்தை காட்டிலும் அதிகமானது. கற்பனை செய்து பாருங்கள், அந்த கஸ்டமர் தன் கடையை மாற்றியதன் மூலம் சகல வசதிகளையும் பெற்று வாழ்கிறார். வெளிநாட்டு பயணம், சொகுசு கார், வெற்றியடைந்த தலைவர் என்ற மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.